أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا قلوبنا غلف بل لعنهم الله بكفرهم فقليلا ما يؤمنون. இன்னும் அவர்கள் யூதர்கள் எங்களுடைய இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். ஆகவே அவர்கள் சொற்பமாகவே ஈமான் கொள்வார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிற போது யூதர்கள் சொன்னாங்களாம், எங்கள் உள்ளங்களுக்கு மூடி போடப்பட்டுள்ளது, அவை முத்திரையிடப்பட்டுள்ளன, எனவே எதையும் அவை புரிந்து கொள்ளாது என்று விளக்கம் சொன்னார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, அந்த உள்ளங்களின் மீது உரை இருப்பதனால், அதாவது மூடி இருப்பதனால், அவை எதையும் விளங்கவும் செய்யாது, எதையும் தக்க வைத்து கொள்ளவும் செய்யாதுன்னு சொல்கிறாங்க. அரபுகளிடம் ஒரு வழக்கம் உண்டு. ஒன்றை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இது போன்ற ஒன்றை நான் மிகவும் அரிதாகவே கண்டுள்ளேன் என்று சொல்லுவாங்களாம். அல்லாஹ் மிக அறிந்தவன். இந்த இடத்துல அவர்கள் மிக குறைவாகவே நம்பிக்கை கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கும்போது அவர்கள் எதையுமே நம்பிக்கை கொள்ளவில்லை என்று பல அறிஞர்கள் இதற்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நான் இந்த இடத்துல ஒரு காட்சியை கற்பனை செஞ்சு பார்க்குறேன். இறைவன் அழகாக உள்ளங்கள் என்ற ஒன்றை படைத்திருக்கிறான். அதற்கு மேலே எந்த நல்ல விஷயமும் உள்ளே போகாத மாதிரி, கெட்ட விஷயம் எதுவும் வெளியே போகாத மாதிரி ஒரு மூடி இருக்குது. தப்பி தவறி கூட ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த மூடி திறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மூடினதும் இல்லாமல் அது சீல் வச்சு இது எந்த சூழ்நிலையிலும் திறக்கிறதுக்கு இனி வாய்ப்பு இல்லைன்னு உறுதியாக, உத்தரவாதமாக, ஆணித்தரமாக இவர்களுடைய உள்ளங்கள் உரையால் மூடப்பட்டு இருக்கிறது. அந்த மூடி திறக்க வாய்ப்பில்லை, எந்த நல்லதும் உங்களுக்கு கேட்க போகிறதில்ல அப்படிங்கிறது சொல்லப்படுதுன்னா இது எவ்வளோ பெரிய துரதிர்ஷ்டம். இன்றைக்கி உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்க எத்தனையோ பேருக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறோம், நன்மையை எடுத்து சொல்கிறோம். நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அல்லாஹ் குரானில் இப்படி சொல்லித்தரல, நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வாழச் சொல்லலை, இப்படி இணை வைக்காதீங்க, இப்படியான அலங்காரத்தின் பின்னால் வெளிக்காட்டி கொண்டு திரியாதீங்கன்னு சொல்லுகிற போது பல பேருடைய உள்ளம் மூடி இருக்குதோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு எதிர்வினைகள் வருது. இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கிற போது எவ்வளவு கவலை அளிக்கிறது. யா அல்லாஹ், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களையும் நீயே பாதுகாத்து வைப்பாயாக. காசு, பணம், பதவின்னு இந்த உலகத்தோட எந்த அலங்காரத்திலையும் எங்கள் உள்ளத்தை விட்டுறாமல் நீயே பாதுகாப்பாயாக.